ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நல்லா காதில் வாங்கிக்கோங்க. நம்ம போக போகிறது ஒன்றும் சாதாரண ஜமீன் பங்களா இல்லை. அந்த விக்ரமசிங்க ஜமீன்தார் சும்மா சாகலை. அவரோட கோடிக்கணக்கான தங்க புதையலை யாருமே தொடக்கூடாதுன்னு கேரளாவுல இருந்து பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் வர வச்சு அவனோட சொந்த ரத்தத்தையே பலி கொடுத்து அண்ணங்கு அப்படிங்கிற ஒரு கொடூரமான காட்டேரி சக்தியை காவல் வச்சுட்டு தான் செத்து போனார். அது நள்ளிரவு 12 மணிக்கு அப்புறம் ரத்த வாடைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கே போகிறது தற்கொலைக்கு சமசாமி அப்படின்னு அவன் நடுங்கிக்கிட்டே சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அஜய் அப்படின்னு லேசாக சிரிச்சான். ஏன்னா அவனுக்கு இந்த அம்மானுஷ்யம் பேய் பிசாசு இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கையாக மட்டும்தான் பட்டுச்சு. ஜமீன்தார் திருடங்க கிட்ட இருந்து புதையில காப்பாற்றுவோம், மக்கள் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு பயமுறுத்துவோம், இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்டு இருப்பார் அப்படின்னு அவன் நினைச்சான். செல்வம், இந்த காலத்திலும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா? எனக்கு அந்த புதையல் வேணும். அதை வச்சு நான் எடுக்க போகிற படம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போகுது. உனக்கு வழி காட்டுறது மட்டும்தான் வேலை, நட அப்படின்னு அஜய் அவன்கிட்ட உறுதியாக சொன்னான். செல்வம் வேற வழியே இல்லாமல் தலையை ஆட்டிக்கிட்டு, சரி தம்பி, என் பின்னாடியே வாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே என்ன சத்தம் கேட்டாலும் நிற்கக்கூடாது. நான் சொன்னால் உடனே ஓடிடணும். எக்காரணத்தை கொண்டு திரும்பி மட்டும் பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையோட முன்னாடி நடக்க ஆரம்பித்தான். அஜயும் செல்வமும் காட்டுப்பாதையில் அவங்களோட முதல் அடி எடுத்து வச்சாங்க. அவங்க போன சில நிமிஷங்கள்லேயே பின்னாடி இருந்த இடிஞ்ச மண்டபத்தோட உச்சியில் இருந்து ஒரு கருநாக பாம்பு மெதுவாக மரக்கிளை வழியாக இறங்கி சருகுகளுக்கு நடுவில் மறைஞ்சுது. மழைக்காற்று இன்னும் பள்ளமாக வீச தொடங்குச்சு. மரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டு விசித்திரமான ஒலிகளை எழுப்புச்சு. காட்டோட அடர்த்தி அதிகமாக நில ஒளி கூட உள்ள நுழைய முடியல. இருட்டு அவங்கள சூழ்ந்துச்சு. அஜய் தான் கேமராவை ஆன் செஞ்சு நைட் விஷனில் பார்த்துக்கிட்டே வந்தான். கேமராவோட பச்சை திரையில் அந்த காடு இன்னும் பயங்கரமாக தெரிஞ்சுது. அவங்க போக வேண்டிய பாதை ரொம்பவும் கரடு முரடாக இருந்துச்சு. ஆங்காங்க முட்செடிகளும் விஷப்பூச்சிகளும் நிறையவே நிறைஞ்சிருந்துச்சு. செல்வம் தான் கையில் வச்சுட்டு இருந்த அருவாளால் அந்த முட்கள் எல்லாம் வெட்டிக்கிட்டே பாதையை உருவாக்கிக்கிட்டு முன்னால் போனான். அஜய் அவனையே பின்தொடர்ந்து பின்னாடியே நடந்து போனான். திடீர்னு காட்டோட அமைதியை கிழிச்சிக்கிட்டு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு ஓநாயோட ஊளையிடம் சத்தம் போல இருந்துச்சு. ஆனா அந்த சத்தத்துல ஒரு பெண் அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரி ஒரு விசித்திரமான குரலும் கலந்து இருந்துச்சு. செல்வம் அப்படியே நின்னுட்டான். அவனோட முகம் பயத்துல வெளிரி போச்சு. தம்பி நில்லுங்க அப்படின்னு கத்துனான். என்ன செல்வம், அது வெறும் ஓநாய் சத்தம் தான், ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு அஜய் அவனோட பயத்தை போக்க ட்ரை பண்ணான். ஆனா செல்வம் நடுங்கிற குரல்ல, இல்ல தம்பி, இந்த காட்டுல ஓநாய்களே கிடையாது, இது ஓநாய் சத்தம் இல்லை,